வணக்கம் ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் நேயர்களே, நான் உங்கள் நந்தினி. இல்ல இல்ல, என்ன இல்ல நீ ஏன் நந்தினிடி? சோதிக்கிறாரு? சரிங்க மக்களே, நான் அவரோட நந்தினிங்க. சும்மாடி, சும்மா விளையாடு. நீ அவங்களோட நந்தினி தான், அப்புறம் நானும் உங்களோட சந்தோஷ் தான். அப்படி பேசி பழகுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம். நம்ம சேனலை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாங்க, நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி நல்லா சப்போர்ட் பண்றீங்க, நல்ல கதையை உள்வாங்கி கமெண்ட் எல்லாம் போடுறீங்க. சூப்பரா இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதை நீங்க கடைசி வரைக்கும் பண்ணணுங்க. நம்ம ஸ்டோரி இன்னும் சூப்பரா போகும். நீங்க பாருங்க, எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் பாருங்க, சும்மா தாறுமாறா போகும். அதுக்கு கல்யாணம் ஆகணுமே. ஆகும் நந்தினி, பாசிட்டிவா பேசு. இங்க பாருங்க மக்களே, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதையே வேற மாதிரி போகும். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்காரி கல்யாணம் வேற நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஸ்டோரி இன்னும் மிரட்டெல்லாம் போகும். நீங்க பாருங்க, ஒன்னொன்னா பயங்கரமா நடக்க போகுது. ஆமாம், இன்னும் பல பல சுட சுட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா பழைய ஆளுங்கள்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் புதுசாக பார்க்குறவங்க மட்டும் அப்படியே அதை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுட்டு பாருங்க. அப்புறம் நம்ம வீடியோஸ்க்கு லைக் போடுங்க, ஹைப் கொடுங்க. வாரத்தில் 3 தடவை கொடுக்கலாம். நீங்கள் ஹைப் கொடுக்கும்போது அதன் மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சரிங்களா? அப்புறம் வழக்கம் போல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் தாராளமா ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணலாங்க, ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஆமாம். சரி வாங்குங்க எல்லாரும், இன்னைக்கு வீடியோவை போய் பார்ப்போம். ஆமாம்மா, பார்ப்போம். அன்றைக்கே ராகுல் பையன் பேச்சை கேட்டு எல்லாரும் அந்த மணிமேகலையை அடக்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பாள பிறவ. கூட பழகினவளுக்கு இப்படி ஒரு துரோகம் செஞ்சதும் இல்லாமல் தான் சொந்த அண்ணங்காரன் கல்யாணத்தையே நிறுத்துறதுக்கு இன்னும் வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிறா பிறவ. அவளை என்னம்மா பொண்ணார்ப்பா அவ பாட்டி. ஆரம்ப கட்டத்தில் மணி என்னமோ நிறைய தப்பு பண்ணிட்டாதான். ஏன்னா அவளுக்கு இந்த ஒரே மேடையில் 2 கல்யாணங்கிற விஷயம்லாம் பிடிக்கல. அதுக்காகவே ஏகப்பட்ட தப்புகளெல்லாம் பண்ணான் அந்த சௌமியா கூட கூட்டு சேர்ந்து. இப்போ அவள் உண்மையிலே மனம் திருந்தி நந்தினிக்கும் சந்தோஷம் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறா. அவள் தப்பெல்லாம் அவள் உணர்ந்துட்டா பாட்டி. ஆனால் என்ன, அவள் பண்ண தப்பையெல்லாம் சௌமியா அவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மணியை இந்த மாதிரி எல்லாம் செய்ய வச்சுட்டா. ஐயோ நோவோ போமா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த காலத்து பிள்ளைங்களாம் இருக்கிறீங்களே, தேரை இழுத்து தெருல விட்டுறீங்கம்மா. ஏம்மா ஐயோ ஏம்மா, ஒரே மாடியில் 2 கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. வீட்டு பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, என் கல்யாணத்தை நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா என் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்க வேண்டியது தானே. வாய் திறந்தேன் அது விட்டு பூட்டி இனத்துக்குமா பின்னாடி போய் இவ்வளோ கேட்ட வேலையெல்லாம் பார்த்து வைக்கணும். ஐயோ புடவையை எரிச்சது என்ன, மருதாணியில் ஏதோ கெமிக்கலை தின்ன இன்னத்துக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி இப்போ ஜாதகத்தில் ஏதோ தோசை இருக்குதுன்னு இந்த பொண்ணு பாரு எவ்வளோ அழுது எப்படியெல்லாம் ஆயிட்டு கல்யாணத்தையே நிறுத்தி போச்சு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருந்ததுன்னா இவ்வளோ நந்திருக்குமா என்ன? சொல்ல. ஏமா அர்ச்சனா, நந்தினிக்கும் சந்தோஷுக்கும் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது மணி இங்கே தானம்மா இருந்துச்சு, அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. சரி எல்லாரும் முன்னாடியே சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நந்தினிக்கு ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கூட கல்யாணத்தை தள்ளி வச்சுருந்துருக்கலாம். எதுக்குமா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிச்சு? சே, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுமா நினைக்கும் போதே. அவளை யாரும் தப்பாக நினச்சக்கூடாதுப்பா. அதுக்காக தான் அவள் யார்கிட்டையுமே எதையுமே சொல்லலை. அதனால தான் நந்தினியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய டார்ச்சர் பண்ணி நந்தினியாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவள் நினச்சா. நந்தினியாவே கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு வைங்களேன், அவளுக்கு அவள் கல்யாணம் தனியாக நடந்துடும். அதே மாதிரி நந்தினியை பிடிச்சி எல்லாரும் திட்டுவீங்க. அவளுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கணுங்கிறதுக்காக தான் தப்பான வேலையெல்லாம் நிறைய பண்ணான். நீ என்ன வேணாலும் சொல்லுமா அர்ச்சனா, எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருதுமா. ரொம்ப கீழ்த்தனமான வேலைம்மா இதெல்லாம். யாரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. அதுவும் நந்தினிக்கு போய் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்குது பாரு, இதெல்லாம் சரியான துரோகம்மா. இதெல்லாம் நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்குது எனக்கு. ஏன்டா இன்னும் நீ உட்காந்து இருக்கிறா, போய் சென்னைக்கு போய் அது இழுத்து போட்டு 4 அடி எடுறான்னு சொல்லியா மனசு? இப்போ அப்பா கோவப்படாதீங்கப்பா. இப்போ அந்த பொண்ணு மனசு மாறி இருக்கா. இந்த நேரத்தில் நம்ம கோவப்பட்டு எதனா பேசினாலோ செஞ்சாலோ கண்டிப்பாக அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா. விட்டுருங்க, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க, அதுதான் நல்லது எல்லாருக்கும். இல்லைம்மா, இந்த விஷயத்தெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. நான் இப்போவே சென்னைக்கு கிளம்புறேன். முரளிக்கிட்டே ஷில்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அப்போ தான் அவங்க பொண்ணு லட்சணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உடஞ்சி போயிடுவாங்க 2 பேரும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா. நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. எப்படி பார்வதி அமைதியாக இருக்கு சொல்கிறா? எனக்கு அடிவேரெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது பார்வதி. நம்ம பொண்ணோட நிலைமையை பற்றியா இப்போ? எப்படி உடஞ்சி போய் அழுதுன்னு இருக்கிறா பாரு. எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்வதி. சும்மா விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன். நான் இப்போவே சென்னைக்கு கிளம்புறேன். முரளி ஷில்பா என்ன நினச்சாலும் பரவாயில்ல, இந்த மணிமேகலை இழுத்து போட்டு நான் லட்டி அடிக்காமல் விட மாட்டேன். நான் செல்லம் குத்து வளர்த்தந்தா அதை அதுக்கு கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சே தீரணும் பார்வதியை. சும்மாலாம்
விட்டுறக்கூடாது. இதை நம்ம அப்படியே லூஸில் விட்டோன்னு வைய, நாலு பின்ன அது இன்னும் பெருசாக எதனா பண்ணும். சரியா சொன்னப்பா. பொம்பளை புள்ளி ஆகட்டும் ஆம்பளை புள்ளி ஆகட்டும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சே தீரணும். இல்லைன்னா இப்படி தான் தலைமலை ஏறி உட்காந்துங்கன்னு ஆடுங்க. அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்குது பாரு. நீ கிளம்புப்பா இப்போவே. சரிங்கம்மா நந்தினியே, நீ அழாதம்மா, நீ அழாத. அது சரியான துரோகிம்மா. அந்த துரோகி என்ன செல்ல நீ அழுதுன்னு இருக்காத. நீ கண்ண தொடமா. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. விடு, நீ விடு, நீ எங்கேயும் போகாத. நீ யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்ல தேவையில்லப்பா. அவள் ஆசைப்படி அவள் கல்யாணம் மட்டுமே நல்லபடியாக நடந்துட்டு போட்டோம்ப்பா. விடுங்க. உன் மனசு யாருக்குமே வராதும்மா நந்தினிய. எல்லாம் தெரிஞ்சோம் விட்டு கொடுக்குறேன்ற. என்னம்மா நீ? வேற என்னப்பா பண்ண சொல்ற? ஆரம்பத்துல இருந்து அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக என் மேல இருக்க வெறுப்புல சௌமியா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தப்பையெல்லாம் பண்ணா. இப்ப சௌமியா கிட்ட மாட்டிக்கிட்டு கட்டாயத்தின் பேர்ல தப்பையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பா, இப்படியே விட்டோம்னா மணியோட நிலைமை மோசமாயிரும்பா. நான் சொல்றது கேளு. யார்கிட்டயும் எதையும் சொல்ல தேவையில்ல, சரியா? அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம், சரியா? அதுக்கப்புறமா மணியாவே அவ வாயால உண்மையை சொல்றாளான்னு பார்ப்போம். அர்ச்சனாக்காவும் சொல்லியிருக்காங்கல்ல, மணி எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு. பார்ப்போம்ப்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி சொல்லிட்டான்னு வைங்களேன், அவள் உண்மையிலேயே மனசு மாறி இருக்கான்னு அர்த்தம்ப்பா. அப்படி இல்லைன்னா அவளுக்குள்ளே இன்னும் அந்த கீழ்த்தனமான எண்ணம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம்ப்பா, சரியா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்கும் டைம் தான் பதில் சொல்லும். உன்னை போய் நான் பொறுப்பில்லை அது இதுன்னு எல்லாம் சொல்லி திட்டி இருக்கிறேன் நேடி. ஆனால் நீ எவ்வளோ பக்குவமாக பேசுகிற. எல்லாருக்காகவும் பார்க்குற நீ. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குதுடி நந்தினி. அதை சொல்லும்பா நீ. இந்த சின்ன வயசில் எவ்வளோ பக்குவமாக பேசுது பாரு. ஒரு போட்டி பாராமல் கிடையாது, ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது. மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாரு. அதுக்கு அம்மா நந்தினியா, நீ நல்லா இருப்பம்மா. நீ பாரு, பாட்டி சொல்கிறேன் பாரு, நீ நல்லா சந்தோஷத்தோடு சேர்ந்து பல ஆண்டு வாழ்வம்மா நீ. சரிங்க பாட்டி. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யாரும் எந்த விஷயத்தையும் யார்கிட்டே சொல்ல வேண்டாம், சரியா? விட்டுருங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிம்மா, உன் வார்த்தைக்கு மட்டும்தான் இப்போ அப்பா கட்டுப்பட்டு நிற்கிறேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கையோட அந்த பொண்ணு விஷயத்தெல்லாம் சொல்லலைன்னு வைய, மண்டபத்திலே போட்டு பொழந்து எடுத்துருவேன். அதை நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் மருமகன் கூட நான் பார்க்க மாட்டேன். சரிப்பா, அது வேற கொஞ்சம் பொறுமையாக இரு. சரிம்மா நந்தினியா, நீ அழாத. அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த கல்யாணம் எப்படா முடியும்னு நான் காத்துன்னு இருப்பேன். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷம். அதே மடையில் கல்யாணத்தை நான் முடிச்சு வைப்போம்மா, சரியா? நாளைக்கே நம்ம போயிட்டு கல்யாணம் பட்டு எடுத்துன்னு வந்துடலாம். வேஷ்டி சட்டை கோட்டு சூட்டுன்னு எல்லாத்தையும் நம்மளே எடுத்துன்னு வந்துடலாம், சரியாம்மா? அப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா. அவசரப்படாதப்பா. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எல்லாம் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. நிம்மதியாக இருக்காதுப்பா. ஒரு 2 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக கல்யாணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க போதும், சரியா? ஆனால் கொஞ்சமாவது நிம்மதி வேணும்ப்பா எங்கள் 2 பேருக்குமே. நான் இப்போ இருக்க மனநிலையில் கல்யாணத்தை பற்றிலாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. விட்டுரு, சரியா? அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்புறம் எப்படிப்பா அதே மேடையில் எங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி முடி பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாம் மாமா, உங்கள் பொண்ணு சொல்கிறது கேளுங்க. எங்களுக்கு கல்யாணம் இப்போ வேணாம். சரிப்பா, உங்கள் விருப்பம்தான். அப்புறம் மாமா, அத்தை, நீங்கள் 2 பேருமே என்ன மன்னிச்சிடுங்க. என் தங்கச்சி சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் பண்ண தப்பை எல்லாத்தையுமே ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. ஏய், நீ எதுக்கடா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கின? விட்றா, ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கிறோண்டா. அதுக்காக தான் அத்தை நான் மன்னிப்பு கேட்குறேன். அவள் ஏதோ புத்திக்கிட்டத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணிட்டா. சொல்லி திருத்திக்கலாம் அத்தை அவளை. தயவு செஞ்சு அவளை விருக்க மட்டும் செஞ்சிடாதீங்க யாரும். டேய், அவளை எப்படா நாங்கள் விருப்போம்? கோபம் இருக்குது, அதுக்கு நீ வெறுத்துட முடியுமா? நந்தினி போல தான்டா அதுவும் எங்களுக்கு. வெறுப்பு காட்டுறதுக்கு அது என்ன விரோதியாடா? கழுத நம்ம வீட்டு பொண்ணு தானே அது. அது தப்பு பண்ணாலும் நம்ம தான் சரி பண்ணணும்டா. அதுக்கு சொல்லி புரிய வைக்கணும். புத்தி கட்டத்தனமா இப்படிலாம் பண்ணாதுன்னு உட்கார வச்சு அப்படின்னு மண்டிலே 4 கொட்டு வச்சாவது சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அதெல்லாம் நீங்கள் வளர்க்கும் போதே சின்ன வயசில் அதை தட்டி வளர்த்துருக்கணும். அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டாங்க நல்லா கொட்டி வளர்க்க போகிறேன், சொல்லி வளர்க்க போகிறேன்னு. வாங்க மாமா, நீங்கள் வேற. அதை சொல்கிறா ராகுல, செல்லம் கொடுத்தே கெடுத்து வச்சிருக்காங்கடா அந்த பொண்ணை. இவங்க தான். சரி விடுங்க, ஆளுக்கு இதே சொல்லிக்கின்னு இருந்தா ஒரு மாதிரி ஆகுதுல்ல. விடுங்க. எல்லாம் அடுத்த வேலையை பார்க்கலாம். உண்மையை சொன்னால் கசக்குது இல்லை? சரி விடுங்க மாமா. மாமா, ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கல்ல, மணிமேகலை அவ்வளோ தப்பு பண்ணியும் அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து எல்லா உண்மையும் மறைக்கிறோம். இப்போ கூட அவள் தான் மாமா ஜெயிக்கிறா. நந்தினி, சொல்லுங்க. சாரி டி. எதுக்கு? மணி பண்ண முக்காவாசி தப்பும் எனக்கு தெரியும் டி. தெரிஞ்சோ உன்கிட்ட மறைச்சதுக்கு தான் சாரி கேட்குறேன். சரி பரவாயில்ல, விடுங்க சந்தோஷ். அதை பற்றி பேச வேணாம். பாரு, உனக்கு கோவம் வரலையா பையன் மேலே? நான் ஏன் சந்தோஷ் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? எனக்கு உண்மையிலேயே உங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சந்தோஷ். அவள் உங்கள் தங்கச்சி சந்தோஷ். உங்களுக்கே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா பார்த்தீங்கல்ல, துரோகம் பண்ணியிருக்கா சந்தோஷ். அவள் எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உண்மையை சொன்னால் நீயும் நானுமே ரொம்ப பாவம் தண்டி. நம்ம தண்டி இந்த விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். பட் ஸ்டில் என்ன நடந்தாலும் என்ன, ஐ லவ் யூ ஸோ மச் நந்தினி.
நானும் ஐ லவ் யூ டூ. எனக்கு உன்னை நினைச்சா இவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா நந்தினி? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ செம்ம பொண்ணு நந்தினி. உன மனசு யாருக்குமே வராது தெரியுமா? இப்போ இப்படி சொல்லுவீங்க, அப்புறமா என்னை பிடிச்சி திட்டுவீங்க, எனக்கு உங்கள் மேலே அக்கறை ஏழுன்னுவீங்க, நான் உங்களை கண்டுக்கவே மாட்டேன்னுவீங்க. அதெல்லாம் தவிர்க்க முடியாத உண்மை தானம்மா, அதனால தான் திட்டுறேன். யோ உதபாரி வேணாம் சொல்லிட்டேன். அடிபட்டிருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். நீ தள்ளி தான் பாரு, நான் உன்னோடு சேர்ந்து தான் கீழே விழுவேன். சந்தோஷ, என்னம்மா? நேற்று நைட்டு என்னமோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்களேன் இப்போ. என்னதுடி? அதுதான் உங்களை கேட்குறேன். நேற்று நைட்டு ஒன்று சொன்னீங்கல்ல, நான் ஒன்று சொல்லுவேன் நந்தினி, நீ சரின்னு மட்டும் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் கேட்குறேன். அது என்ன விஷயம்? அதுவா? அதுக்கான நேரம் இப்போ வரல நந்தினி. வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். நீ ரெடியாரு. ரெடியாக இருக்கணுமா? ரெடியாக இருக்கணும்னா எப்படிங்க? என்னை கூப்பிட்டு எங்கன்னா ஓட போகிறீங்களா? சூட் கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நான், நீங்கள் கூப்பிட்டு ஓடி வந்துடுவா? அதெல்லாம் இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் தயாராரு. ஆனால் நான் சொல்ல வந்தது அந்த விஷயம் இல்லை. அது அப்படியே இருக்கட்டும், சரியா? அதுக்குன்னு டைம் வராதுன்னு நம்ம நம்புவோம். சப்போஸ் வந்துச்சுன்னு வையேன், கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சிடலாம். செஞ்சிடலாமா? அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறோமா? அப்படி என்ன விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லுங்களேன். அதுவா? சோறு செய்ய போகிறோம். சே உஷார் தான் நீ, எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேற. போறாண்டி அம்மா, அதுக்கான டைம் வந்ததும் சொல்கிறேன். சரி ரைட்டு விடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் செய்வேன் சந்தோஷ். இனிமேல் உங்களுக்காக மட்டும்தான் சந்தோஷ் இந்த நந்தினி வாழ போகிறா. வேறு யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். மாட்டேன். அதை கூட உன்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல பத்தியா? ஏன்னா உன்னால் முடியாது நந்தினி. அதெல்லாம் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ எல்லாரையும் அரவணைச்சு வாழணும்னு ஆசைப்படுற ஆள். அது என்னமோ கரெக்டு தான் சந்தோஷ். நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன. பின்ன 13 வருஷமாக உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கனே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூடவா இருக்காது? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நந்தினி. ஃப்ரம் A to Z, டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். அதனால தான் நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். ஐயோ ஏங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா? சரி சின்ன பொண்ணு, இதுக்கு மேலே நான் பேசணும்னா நீ உருகிடு வைங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் பேசல. அதான் நல்லது. ஐ லவ் யூ டி. உன் புள்ள நந்தினியை கூட்டிட்டு வரேன்னு போனான். இப்போ மாமியார் வீட்லயே செட்டில் ஆயிட்டான். நாளைக்கு தான் வருவன்னு வேற சொல்லியிருக்கான். அவன் பொறுமையாவே வரட்டுமேங்க. இங்க வந்து மட்டும் என்ன வேலை இருக்கு அவனுக்கு? அதுவும் சரிதான். ஆனால் பாத்தியா ஷில்பா, நம்ம புள்ள கல்யாணம் நின்று போச்சு. ஆனாலும் நம்ம எதுக்கும் முடங்கி போகாம அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. வேலையை பார்த்து அவனுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இங்கே முடங்கி போகாமல் இருக்கும். ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அவள் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. ஆமா இல்ல, அந்த ஒரு விஷயம் தான் நம்மள வேலை செய்யறதுக்கு தூண்டுது போல. அதேதாங்க. ஆனால் என்ன, 2 கல்யாணமும் நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜாதகங்கிற விஷயத்தினால கல்யாணம் தடைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை செஞ்சிருவோமாங்க? என்னதுமா? இல்லை, மணி சொன்னதுனால தான் ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை காமிச்சோம். அவன் இல்லாத போல இதெல்லாம் சொல்லிட்டான். இதோ கல்யாணமும் நின்று போச்சு. நம்ம ஏன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது? நம்ம ராகுலுக்கும் காயத்ரிக்கும் பார்த்தாருல ஒரு ஜோசியர், அவர்கிட்ட போயிட்டு நம்ம சந்தோஷோட நந்தினியோட ஜாதகத்தை காமிக்கலாமேங்க. செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது நல்லது தானே? அவர் நல்லபடியாக சொல்லிட்டாருன்னா கல்யாணத்தை இப்போவே முடிச்சிடலாம்ல. ஷில்பா, நீ நம்ம புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும்னு தவிக்கிற. அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மறுபடியும் ஜோசியம் ஜாதகன்னு போனோம்னா நல்லா இருக்காதுடி. அப்புறம் அவன் ஒரு குண்டு தூக்கி போட்டான்னு வையேன், அதையெல்லாம் தாங்குற சக்தி இல்லடி எனக்கு. ஏங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு யாராவது ஏதாச்சும் குண்டு போட முடியுமா சொல்லுங்க? பார்த்த ஜோசியரே உங்க புள்ள உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே என்ன குண்டுங்க இருக்கு? அதெல்லாம் சரிதாண்டி. ஆனால் அந்த ஜோசியர் 2 வருஷத்துலயாச்சும் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். இப்போ நாளைக்கு நம்ம போறவன் 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுவேன் நீ சொல்லு? சந்தோஷம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுமா? அவன் நந்தினி இழுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவான். தேவையில்லாத கெட்ட பேர் ஆயிருண்டி. அதுக்காக தான் சொல்றேன், வேணாம். இந்த ஜோசியம் ஜாதகம் இதுக்கு மேலே எதுவுமே வேணாம். 2 வருஷம் பசங்க வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரியா? விட்டுரு, ஃப்ரீயா விட்டுரு. அட என்னங்க நீங்கள், இந்த 2 வருஷமே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அவளை எப்படியாவது சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு பார்க்குறேன். அதுக்காக தான் ஜோசியர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் என்னடான்னா இப்படி என்னை பயமுறுத்துறீங்க. என் ஷில்பா, நான் உன்னை பயமுறுத்தல, நான் உண்மையை சொல்றேன். நாளைக்கு நம்ம பெருசா பயந்து நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், சரியா? சரிங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. அப்போ இந்த பிளானை கை விட்டுற வேண்டியதான். நம்ம பொண்ணு கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவோம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா கல்யாணத்தை சூப்பரா நடத்திடலாம். என்ன, இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அரே பகவான், கியா போல் ரே தும்? அட ஷில்பா, தயவு செஞ்சு இந்தியெல்லாம் பேசாத ஷில்பா, என்னால முடியல. சரிங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நீங்க சந்தோஷமால இருக்கணும் தான். ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்ணு அங்க போயிருவாளே, நான் அவளை இங்கேயே வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் அவள் நம்ம கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் பொண்ணே மாமியார் வீட்டுக்கு போறேன்னு குதிக்கிறா.
அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பொண்ணை பெற்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஃபீலிங் தாங்க. நீங்கள் விடுங்க, எல்லாம் சரியாயிடும். பொண்ணா பிறந்துட்டாலே புகுந்த வீடுன்னு ஒன்று போய் தானே ஆகணும். பார்த்துக்கலாம், விடுங்க. அதுவும் இல்லாமல் அவள் எங்கே போகிறா? உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. அப்புறம் என்னங்க, பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான். அந்த ஒரு ஆறுதல் இருக்கு எனக்கு, அதனால தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அது சரி சரி, வாங்க நேரத்தோடு தூங்குவோம். நாளைக்கு கடைக்கு வேற போகணும். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு வீடு வந்து சேர போகிறோன்னு வேற தெரில. இனி நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அதுவும் சரிதான். அப்புறம் நம்ம வீட்டோட டெக்கரேஷனுக்கு அந்த ஈவெண்ட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். எனக்கு காலையில் அதை மட்டும் ஞாபகப்படுத்தி விடுன்னு. கண்டிப்பாங்க. எங்க போன முறை மாதிரியே கணேஷ் பூஜை இந்த தடவை கார்டன்லேயே வச்சிருவோம், சரிங்களா? அதே மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ராகுல் காயத்ரிக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி. சரி ஷில்பா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ எனக்கு காலையில் ஞாபகம் மட்டும் படுத்து என்ன? சரிங்கங்க. பார்த்துண்ணா ஜாகிரதையாக போயிட்டு வாம்மா. எதனா ஒரு பிரச்சனைனா அப்பாவுக்கு உடனே ஃபோன் வச்சிரு, சரியாம்மா? எனக்கு என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? இருந்தாலும் சொல்கிறேம்மா, சரியா? எதையும் மறைக்காத. எதுனாலும் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் உடனே சொல்லிடணும், சரியா? சரிப்பா. நாளன்னைக்கு பூஜை வச்சிருக்கிறாள் உன் அத்தைக்காரிய, எல்லாரும் அங்கே வந்துடுவோம். நீ பத்திரமா இரு, சரியாம்மா? சரிம்மா. ஏன் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பயப்படுறீங்க? அதான் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சொல்ல வேண்டியது எங்கள் கடமைடா, நாங்கள் சொல்லதான் செய்வோம். ஏகப்பட்ட பிரச்சனையை தாங்கி இருக்கிற நீனு, இதுக்கு மேலேயும் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. அந்த ஒரு பயத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியா? எதுனாலும் அப்பா கிட்ட மறைக்கக்கூடாது, அடுத்த செகண்டே சொல்லிடணும். எதை பற்றிப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? அண்ணன் இங்கே இருக்கிறது கூட தெரியாமல் நீ பாட்னு பேசிக்கிட்டு கேட்குறாரு பாரு, பதில் சொல்லு. டேனாயிடா, உன் தங்கச்சிக்கு நிறைய பிரச்சனை வந்துருக்குதுடா. ஜாதகத்தில் பிரச்சனை, இந்த சந்தோஷத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கோச்சிங் நீங்கள் வந்துச்சு, இப்போ மறுபடியும் கிளம்பி போகுது, மறுபடியும் எந்த பிரச்சனையிலையும் ஊந்துருக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லிக்கின்னு இருக்கேன். எதனா பிரச்சனை வந்தாலும் எங்ககிட்டலாம் சொல்லுமான்னு, வேற ஒன்றும் கிடையாது. ஓ, அப்படி சொல்கிறீங்களாப்பா? அப்போ கரெக்டு தான். நீ பார்த்து இருந்தது, நீ எதுனாலும் என்கிட்டயும் சொல்லு, சரியா? அப்பா அம்மா கிட்ட உனக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லு. சொல்லிட்டான் பாருமா உன் அண்ணங்காரன், சொல்கிறேன் அவன்கிட்ட எல்லாத்தையும் சரி பண்ணுருவான் மொத்தமாக. அப்பா, ஏன்ப்பா நான் சரி பண்ண மாட்டேனா என்ன? பண்ணிடுவேடா, அதைத்தானே சொல்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லிட்டியே, நீ கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுவேன். அதைத்தான் நான் அவகிட்ட சொன்னேன். ரொம்ப கரெக்டுப்பா. இங்கே பாரு நந்தினி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட தயங்காமல் சொல்லிடு, சரியா? அது எதுவாக இருந்தாலும் சரி. சரிங்கண்ணா. இன்னும் எவ்வளோ நேரம் தான்ப்பா குடும்பமாக நின்று பேசின்னு இருப்பீங்க? வெளியே வர மாதிரி ஐடியா இல்லையா? ஜோடி கத்த ஆரம்பிச்சிட்டான் பாரு. நீ கிளம்பு, நீ எங்க வாங்க போவோம், வெளியே போய் வழி அனுப்பிச்சிட்டு வருவோம். அது சரி. டே ராகுல, ஆமாம்மா, உன் அண்ணனுக்கு கை அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவனே காரை ஓட்டுன்னு போட்டான், நீ எல்லாம் காரை ஓட்டாதானே? அப்படியே ஓட்ட விட்டுருவீங்க. நான்லாம் ஒன்றை ஓட்ட மாட்டேன். வாய பெறதுக்கு. சரி வாங்கப்பா, வெளியே போவான்ல. இப்போ அடுத்து என்ன பண்ண போற நந்தினி நீ? அடுத்து நான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அந்த சௌமிய காப்பு. கண்டிப்படி அந்த நாயை சும்மாவே விடக்கூடாது. அவளை ரோட்ல இழுத்து வச்சு அசிங்கப்படுத்த முடியாது. செய்வோம் பிரியா, நல்லா வச்சு செய்வோம். மணி கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு. நந்தினி, சொல்லுங்க மேடம். என்னடி நான் என்னடி வெண்ணடி நீயும் உன் புருஷனை சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்கல்ல என்கிட்ட. மறைக்கணும் நல்லா ஒன்றும் இல்லடி. உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கே தெரியாமல் சரி பண்ணணும்னு நினச்சோம், அவ்வளோதான்டி. அர்ச்சனாக்கா அடுத்து நம்ம கிட்ட தான் கேள்வியை கேட்பா, இடத்த காலி பண்ணிடுவோம். சரிடி அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். எனக்கே தெரியாம என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவாங்களாம். எப்பா நல்லா பேசுறடி, ஆனால் நீ ரெடிமேடா ஒரு பதிலை வச்சுக்க. இப்போ என்ன ஆச்சு? எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா என்ன? இல்லை எல்லாம் சட்டி உடஞ்ச மாதிரி உடஞ்சு போச்சுல. உனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, உன்கிட்ட சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதனால தான் சொல்லிட்டோம். அர்ச்சனாக்கா சொல்லுடி பிரியா. என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடலாமே எடுத்து வச்சேன். இந்த நந்தினி வந்ததுனால நான் இங்கே வந்துட்டேன். நான் தான் அவளை பார்த்து பேசிட்டேன்ல, நான் போய் என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை போடுறாங்க, சரிங்களா? நான் வரேன், அப்புறமா பேசுவான். சரிடி பிரியா, போயிட்டு வா. நான் கூட மதிய சமையலுக்கு போய் வேலையை பார்க்குறேன். சரிங்கக்கா. பாப்பா பயங்கர நடிப்பா இருக்குது. ஓடிடுறி பிரியா, அவ என்ன சொன்னாலும் காதுல வைக்காது. பிரியா ஓ நடுவிய எதையாவது தூக்கி அடிப்ப சொல்லிட்டா, ஒழுங்கு மரியாதை நின்று. நீங்க 2 பேரும் கூட தானே என்கிட்ட உண்மையா மறைச்சிருக்கீங்க. கேட்டுட்டாலே சிக்கிட்டோண்டி. நந்திரியா, எங்களுக்கு மறைக்கணும்னு ஒன்றும் இல்லடி. உனக்கே தெரியாம உன் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்னு பார்த்தோம். அவ சொன்ன பதிலையே நீ வாங்கி சொல்றல, அப்படியே மூக்குலயே குத்துனா. நீங்கெல்லாம் ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. பிரச்சனையை பெருசா வளர்த்து விட்டதே நீங்க தான், தெரியுமா? நாங்க என்ன பண்ணோம்? அதான் சொன்னேனே, என்கிட்ட உண்மையை மறைச்சு நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. நடந்தது எல்லாம் சொல்லி இருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்பியா? மூலையில உட்காந்து அழுதுருப்ப, உன் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் பண்றாளேன்னு. அக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன்க்கா. பெரியவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பேன், எனக்கும் சந்தோஷக்கும் கல்யாண டேட்டை மாத்தி வைங்க, நாங்க தள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்கக்கா. இப்ப பாத்தீங்கல்ல, எவ்வளோ ஒருத்தி வெளியாளு அவ நம்ம குடும்பத்தை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கா.
நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கல, ஆனால் மணி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கால. மணி பண்ண தப்பையெல்லாம் அவள் கையில் ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவளை ஆட்டி படைக்கிறா. மணிக்காக நம்ம எல்லாரும் இப்போ இந்த விஷயத்தை சேர்ந்து மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதெல்லாம் தேவையா? இது எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையே நீங்கள் தான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் நந்தினி, ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு அதெல்லாம் தோணலடி. நீ சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷம் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தாண்டி எங்க மனசுல இருந்துச்சே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா நந்தினி, உன் சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே போராடணும். கடைசியாக இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரி விடுங்க. சரிடி, இப்ப அடுத்து எப்படிடி? நீ மணிக்கிட்ட நல்லபடியா பேசுவியா, இல்ல அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவியா? எப்படி? ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவள் என்னக்கா தப்பு பண்ணிட்டா? விடுக்கா, அவள் ஆசை என்ன? அவள் கல்யாணம் தனியாக நடக்கணுங்கிறது தான். அதுக்காக அவள் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணிட்டா. இப்போ நம்ம அதையே பேசிக்கணும் இருந்தோன்னு வைங்களேன், அது அவளுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவள் இப்போ மனசு மாறி இருக்கா, 2 கல்யாணமே நடக்கணும்னு ஆசைப்பட்றா. அப்படி இருக்கும்போது இப்போ பழசெல்லாம் பேசி பேசி அவளை கஷ்டப்படுத்தணும்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. அவள் கல்யாண நாள் அன்றைக்கி அவள் சந்தோஷமாக இருக்கணும். சடங்கு சம்பிரதாயம்னு ஒரு விஷயமா நடக்கிறப்ப அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்க்கா. நம்ம யாரும் அதை பற்றியெல்லாம் அவகிட்ட பேச வேணாம், ஃப்ரீயாக விட்டுறலாம். நினைச்சேன்டி நீ இப்படிதான் பேசுவேன்னு, ஆனா உன் மனசெல்லாம் யாருக்கும் வராதுடி. ஆனா இவ்வளவு சுயநலவாதியா இருந்துகிட்டு அவ கல்யாணத்தை அவ முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாள். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ லைஃப் பாரு ரொம்ப கடுப்பா போகும்டி. அப்படியே அவ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமெல்லாம் போகாது. அதுவும் இல்லாம மேடம் தான் எல்லாம் உண்மையை சொல்றேன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் மனமேடையிலேயே சொல்றேன்னு சொன்னாங்க. ஆமாக்கா, சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கா. அவள் சொல்லலைனாலும் நம்ம எல்லாருமே சொல்லிடலாம் எல்லார்கிட்டையும். யாண்டி வேணாண்டி, இந்த விஷயம்லாம் நம்மளோடையே போட்டோம். அவளையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுவோம், நம்மளும் யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? என்ன நந்தினி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்ப அவ பண்ண தப்புக்கான தண்டனை? மனசு மாறிட்டால அவ, அது போதாதா? அதுவும் இல்லாமல் இதில் தண்டனை கொடுக்குற அளவுக்குலாம் என்ன இருக்குது? அவள் வாழ்க்கையை அவள் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தப்பு பண்ணா. விடுங்க, அதை அப்படி பாருங்க, அவ்வளோதான். இங்க பாருங்க மதர் தெரேசா மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. நம்ம சொல்லலனாலும் சரி, மணி சொல்லலனாலும் சரி, சௌமியா மூலியமா அந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் போயிடும். மணி கல்யாணம் முடிச்சதை தான் சௌமியா ஊத்திக்கு ஜெயிலில் வச்சிருவோமே, அப்புறம் எப்படி போவோம்? அவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, அந்த சோன் பப்படி மண்ட கரீனா, அவகிட்டயும் வீடியோ ஆதாரம் இருக்குது. அப்புறம் உன் ஃப்ரெண்டு இருக்கானுங்களே அந்த பொறுக்கி பசங்க, உருப்படாத நாய்ங்க, அவனுங்க கிட்டேயும் அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது. சௌமியா ஜெயிலுக்குள்ள போனாலும் உள்ள இருந்துகிட்டே ஆட்டி படைப்பா இந்த மணிமேகலையுடைய வாழ்க்கையை. அதுக்கு மணிமேகலையே உண்மையை சொல்லட்டும், அப்படி இல்லைன்னா நாம சொல்லிடுவோம், அவ்வளோதான். இப்படி ஒரு சிக்கல் இருக்கோ? முதல்ல வாயில தான் தலையை விட்டுருக்கா மணி. அப்போ அப்பாவை தலைவெழுத்த யாராலையும் மாற்ற முடியாது. அதேதான். அதனால மதர் தெரேசா மேடம், அவளை காப்பாற்றுற வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, சரிங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. உங்கள் கல்யாணத்தை 1 மாசமோ 2 மாசமோ தள்ளி சூப்பராக பண்ணிடுவோம், சரியாம்மா? சரி சரி. அப்புறம் எப்படி இன்னைக்கு ஷாப்பிங்க்கு வரீங்களா எல்லாரும்? நோ, பெரியவங்களோட ஷாப்பிங் எல்லாம் நாளைக்கு தான். இன்னைக்கு நீங்கள் சின்ன பசங்க போய் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான். சரி, கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த சண்டாளி கிட்ட பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கடி வர? அவளே வந்து உங்ககிட்ட பேசட்டும். தப்பு பண்ண அவ தானே, நீ எதுக்கு வராங்கிற? அதானே. நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்களே, எல்லாத்துக்கும் ஒத்து ஊதுங்கண்ணா. இப்போ வேலை இல்லையாம்மா உங்களுக்குலாம்? எப்படி உட்காந்து நம்ம கதையை கட்டு இருக்குதுங்க பாரு. ஏம்மா பிரியா, நீ போய் உன் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுப்போ. ஏக்கா நீ போய் மதிய சமையலுக்கு வேலையை பாருப்போ. மூஞ்சிங்களே பாரு நல்லா. நான் போய் மணிமேகலை கிட்டே பேசிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஈகோவெல்லாம் பார்க்கக்கூடாது. நானே போய் அந்த நாய்கிட்ட பேசிட்டு நல்லா 4 திட்டு திட்டிட்டு வரேன். அப்போ தான் என் மனசு ஆறும்.